அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் இங்கே சந்திப்பதில் மகிழ்ச்சி. கன்சார்டியம் ஆஃப் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இணைந்து நடத்துகின்ற இந்த இனிய விழா உங்கள் எல்லோரும் இங்கே சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஒன்று, இந்தியாவை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தகவல் தொழில்நுட்பத்தில் சார்ந்தவர்கள், அதைவிட முக்கியம் இங்கே ஒரு 95 விழுக்காடு இளைஞர்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. இங்கே போட்டிருக்காங்க, இது ஏதோ கேள்வி பதில் நிகழ்ச்சி கிடையாது. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களிடம் நான் தெரிந்து கொள்ள, உங்களுடைய பிரச்சனைகளை நான் புரிந்து கொள்ள, இளைஞர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று நானும் தெரிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சி. I am going to learn from all of you. It is just not just a question and answer session. Through your questions, I will be learning a lot. And through this interaction, it is going to be a learning curve for me as well. I'd like to thank the Consortium of IT Professionals who organized this wonderful function, lovely evening. I was looking forward for this function for quite some time. I've been meeting people from different parts of the state, different types of professionals. The most like professionals. ஏதாவது யாருன்னு சொல்ல முடியுமா? விவசாயிகள். But the least talked about professionals. நமக்கு சோறு கொடுக்கின்ற உழவர்கள், ஆனால் அவர்களை பற்றி நாம் எதுவும் பேசுவது கிடையாது. அவர்களை பற்றி அதிக அளவில் சிந்திப்பது கிடையாது. எனக்கு மிகவும் பிடித்த உழவர்கள், ஒரு படி மேலே சென்று என்னுடைய அப்பா அம்மா பிறகு என்னுடைய கடவுளாக உழவர்களை நான் பார்க்கின்றேன். இப்பொழுது உழவர்கள் கஜா புயலால் பாதிக்கப்பட்டு காவிரி டெல்டா மாவட்டத்தில் நமக்கு சோறு போட்ட அத்துணை உழவர்களுக்கும் ஒருவேளை சோறு கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் இல்லை, குழந்தைகளுக்கு பால் இல்லை, உணவு இல்லை, தங்குவதற்கு வீடு இல்லை. 2 நாட்களாக அங்கே சென்று நேற்று நான் இங்கே வந்தேன். மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அங்கே பகுதிகளே. நாகை, தஞ்சை, திருவாரூர், இது 3 மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு. நம்ம கடலூர், அரியலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், கொடைக்கானல் வரைக்கும் கஜா புயல் சென்றிருக்கிறது. ஆனால் இங்கே இந்த கஜா புயலால் பாதிப்பு இங்கே சென்னையில நமக்கு யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியல. ஊடகங்களும் இதை ஒரு பெரிய செய்தியாக போடவில்லை. டெல்லியிலே ஒரு முக்கியமான நபரிடம் நான் 3 நாட்களுக்கு முன்பு நான் பேசினேன். அப்பொழுது அவர் கேட்டார், என்ன புயலா, சைக்ளோனா, தமிழ்நாட்டிலையா? அவர் முக்கியமான ஒரு புள்ளி டெல்லியில. அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாடு என்றால் ஒரு ஏளனமாக டெல்லியிலே பார்க்கின்றார்கள். கேரளா வெள்ளம், பெரும் வெள்ளம், உலக செய்தி. பிரதமர் சென்றார், ஹெலிகாப்டரில் சென்று 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உடனடியாக நடந்தது. ஆனால் இன்று 8வது நாள் மத்திய அரசிடம் யாரும் வந்தது கிடையாது. பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ அல்லது வேற யாராவது அமைச்சர்களோ, ஒரு குழு வந்தது, மத்திய குழு பார்வையிட. அது ஒரு பக்கம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில ஒரு 20 நிமிடம் ஒரு சில கருத்துக்கள் நான் முன்வைக்க இருக்கின்றேன். அதன் பிறகு நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் நீங்கள் கேட்கலாம், எதில் வேணாலும் கேட்கலாம். நான் மீண்டும் சொல்வது, இது என்னுடைய திறமையையோ அல்லது என்னுடைய எப்படி சொல்றது ஆளுமையோ சோதிக்கின்ற நிகழ்ச்சி கிடையாது. இது ஒரு இன்டராக்ஷன், ஹெல்தி இன்டராக்ஷன். காரணம், இதில் உங்களிடம் நான் கற்றுக்கொள்ள நான் இங்கே வருகின்றேன். அதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான ஒரு கோல். தமிழ்நாடு
இன்று ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு மோசமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். நிர்வாகம், பொருளாதாரம், வேளாண்மை, வேலை வாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், நிர்வாகம், இதையெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நல்ல ஒரு மாநிலம் தமிழ்நாடு. In the 1960s, early 60s, Tamil Nadu and Bihar were the best administered states. அப்பொழுதுதான் காமராசர் அவர்கள் 62 வரை முதலமைச்சராக இருந்தார். 9 ஆண்டு காலம் மிகச்சிறந்த அளவிலே பணியாற்றினார். தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த முதலமைச்சர் என்று பெயரெடுத்தவர் கர்ம வீரர் காமராசர் அவர்கள். ஆனால் அவர் படிக்கவில்லை என்று, ஆனாலும் நேர்மையான ஆட்சி, நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம், கல்விக்கு முக்கியத்துவம், மதிய உணவு வழங்கியது காமராசர் அவர்கள். எம்ஜிஆர் பிறகு அதை சத்துணவாக மாற்றியது எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு வந்த ஆட்சிகள் என்ன செய்தார்கள்? இன்னும் என்னுடைய வெறும் பேச்சுதான், செயல்ல ஒன்றும் இல்லை. பேசியே ஓரளவுக்கு வந்துட்டோம். தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு மாநிலம். சென்சஸ் படி 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டு மக்கள் தொகை 7,21,00,000. ஆனா இப்போ அது 2011, இப்போ ஒரு என்னுடைய கணக்கு ஒரு 8 கோடி வந்திருக்கும். தமிழ்நாடு ஒரு நாடாக இருந்தால் மக்கள் தொகை அடிப்படையிலே உலக அளவிலே 18வது பெரிய நாடாக இருந்திருக்கும். நினைச்சு பார்க்கணும். தமிழ்நாடு was a state on population basis. Tamil was a country by population basis. It would have been the 18th biggest country in the world by sheer population. Tamil Nadu is bigger than France, bigger than Germany, bigger than UK, bigger than all the European countries individually. அப்படி ஒரு மாநிலம், நல்ல வளம், 5 திணைகள் கொண்ட மாநிலம், எல்லாமே நம்ம மாநிலத்தில் இருக்கு. எல்லாத்தோட மனித வளம், இதுதான் மிக முக்கியமான ஒரு வளம். இதுவும் மிக சிறந்த முறையிலே இருக்கிறது. இதையெல்லாம் நாம் சரியாக பராமரிக்கிறோமா? கேள்வி இல்லை. தமிழ்நாட்டில் இன்றைய பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை முக்கிய பிரச்சனைகள் வேலை வாய்ப்பு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் இன்னைக்கு 79 லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 79 லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது இல்லாம ஒரு 40 லட்சம் பேர் மீண்டும் அதை புதுப்பிக்காம விட்டுட்டாங்க. பதிவு பண்ணதுல அர்த்தமே கிடையாது, வேலை கிடைக்க போறது இல்லைன்னு புதுப்பிக்கல. என்னுடைய கணக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1.5 கோடி இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. தமிழ்நாட்டில் 564 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. அதுல ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒரு தோராயமா ஒரு 2 லட்சம் இளைஞர்கள் பட்டதாரிகளாக வெளியில் வருகிறார்கள். அவங்களுடைய கனவு, இப்படியாவது இன்ஜினியர் படிச்சுட்டோம் ஒரு கனவு. அவங்களுக்கு மட்டும் அவங்க அப்பா அம்மா கனவு, கடனை வாங்கி ஏதோ வாங்கி படிச்சு வந்துட்டோம். அவங்களுடைய கனவு எங்கேயாவது வேலை செய்யணும், குறிப்பா ஐடி செக்டர்ல மைக்ரோசாஃப்ட் போனோம், இன்ஃபோசிஸ் போனோம், அப்படின்னா ஒரு கனவு, நிறைய கனவு அவங்களுக்கு. ஆனா வந்த உடனே இல்லை, வேலை இல்லை. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கின்றேன். எனக்கு என் தொகுதி தருமபுரி நாடாளுமன்றம், அங்க பல பகுதிக்கு போனாலே அங்க விவசாயம் செய்கின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஇ படிச்ச பிள்ளைங்க தான். ஏர் ஓட்டுறாங்க, டிராக்டர் ஓட்டிட்டு இருக்காங்க, கேட்டரிங் வச்சிருக்காங்க, கல்யாணத்துக்கு சமையல் செஞ்சிட்டு இருக்காங்க. யாரு? பிஇ கிராஜுவேட்ஸ். டிப்ளமோ படிச்சவங்களுக்கு 10,000 சம்பளம் கிடைக்குது. ஆனா பிஇ படிச்ச 5,000 6,000 தான் கிடைக்குது. இதாங்க யதார்த்தமா இருக்கு, பாக்குறோம் நம்ம. ஐடி செக்டர் இன்னைக்கு உலகத்தின் தலையெழுத்தை மாற்றுகின்ற ஐடி, இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்ற ஐடி, உங்களுடைய தலையெழுத்தை, லட்சக்கணக்கான குடும்பங்களுடைய தலையெழுத்தை மாற்றி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஐடி என்று சொன்னால், ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி. அதுக்கு முன்பு, நீங்க எத்தனை பேர் ஐடி செக்டர்ல இருக்கீங்க? ஆனா எத்தனை பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஐடி பிரிவு எடுத்துட்டு
ஐடி செக்டர்ல வேலை செய்றீங்க. தலைவர்களும் நன்கு அறிந்தவன், என்னுடைய இனிய நண்பர் பில்கேட்ஸ் அவர்கள். இன்னும் நட்பு இருக்கு எனக்கும் அவருக்கும், பில்கேட்ஸ்க்கும். மிக மிக எளிமையானவர். மெலிண்டா கேட்ஸ், ஷீ இஸ் a very warm person. நல்ல இவங்க குடும்பமே நாங்கள் டெல்லியில் இருப்போம், எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு முறையில் பல முறை ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாங்க. அவர் என்ன இன்வைட் பண்ணியிருக்காரு, நான் போயிருக்கிறேன். இப்படி பல தலைவர்கள், பில் கிளின்டன், ஹிலரி கிளின்டன், இவங்கெல்லாம் தெரியும். கோஃபி அன்னான் இப்போ இல்லை, இறந்துட்டார். பான் கி மூன், யுனைடெட் நேஷன்ஸ் செக்ரட்டரி ஜெனரல். அது ஒரு பெரிய அனுபவம் எனக்கு. இப்போ ஐடி செக்டர்ல இது என்னுடைய கருத்து வந்து, ஒரு மனிதனாக மதிக்காமல் ஒரு இயந்திரமாக பார்த்து புழிந்தடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அது அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஐடி இஸ் பெயிண்டட் as a rosy செக்டர். உள்ள போனா ஒரு மனிதனாக இது செஞ்சு முடிச்சிடணும், டெட்லைன், அவ்வளவுதான். அதுல என்ன பிரச்சனையோ, உடம்பு சரியில்லையா, தலைவலியா, இல்ல பெண்களுக்கு மாதவிடையா, ஏதாவது எதுவுமே கிடையாது. முடிக்கலன்னா அப்புறம் டிக் பண்ணிடுவோம். இதுல மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்னன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கிரீனிங், அது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். அதை முதல்ல ஒழிக்கணும். ஏன்னா அதை வச்சுதானே மிரட்டிட்டு இருக்காங்க உங்களை. அதுவும் இந்த நாஸ்காமோட வேலை அதெல்லாம். ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இதனால பல பேருக்கு பிரச்சனைகள், குறிப்பாக பெண்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனால. ஏன்னா இப்ப நம்ம மீ டூ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெண்கள் எதிரான பாலியல் கொடுமைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பெண்கள்லாம் அவங்களுடைய சுப்பீரியர் சீனியர்ஸ்க்கு அவங்களுடைய பிரச்சனைகள் கூப்பிட்டு வரல, ஏதாவதுன்னா உடனே இந்த ஏதாவது புள்ளி வச்சு டாட் வச்சுட்டு சரியில்லை அப்படின்னா அப்புறம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தா அதுக்கப்புறம் அடுத்த எம்ப்ளாய்மெண்ட். இப்போ இன்னொன்னு, உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல்னா உங்க வேலையும் சுலபமா இருக்கும், அதே நேரத்தில் உங்க வேலையும் போற சூழல் வரும். ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதனால நிறைய பேருடைய வேலையும் போகுது. ஏன்னா இப்போ மீடியாவில் வந்துருச்சு. இப்போ நான் பார்த்தோம், இப்போ அங்கே ஒரு சைனாவில் ஜப்பான்லயோ நியூஸ் ரீடர் யாருன்னா ரோபோ. இப்போ போயிடுச்சு, மனுஷனுக்கு வேலை இல்லாமல் போகும்போது எல்லாம் இன்னும் டவுன் சைசிங். ஒவ்வொரு வருஷமும் 10% 40 வயசுல எல்லா பிரச்சனை உங்களுக்கு 40 வயசு 42 45 வயசுல தான் ஓஹோ நீ கிளம்புன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கிடைக்கும். உங்களை கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் 22 23 வயசுல பிடிச்சி அவனை புழிஞ்சு எடுக்கிறது தான் இருக்கு. I may be wrong, but this is my perception of. There's so much of stress involved in your work, mental and physical. Physical in sense, sedentary lifestyle, உட்காந்துக்கிட்டு ஒரே சேர்ல உட்காந்துக்கிட்டு பேக் பெயின், ஒபிசிட்டி பிரச்சனை, ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம், சோரியாசிஸ் இஷ்யூஸ் நிறைய வருது. நிறைய இஷ்யூஸ் அதை ஹெல்த் ரிலேட்டட். இது வந்து ஏன் நான் சொல்றேன்னா, நான் ஹெல்த் மினிஸ்டர் இருந்தே பிரச்சனை. அது பிட்வீன் 2004 to 2009 இது எடுத்துட்டு நான் ஹேட் அ டிஸ்கஷன் வித் நாஸ்காம். இந்த டிஸ்கஷன் பண்ணதுக்கு அப்புறம் நாஸ்காம் ஆளுங்க என்ன பிடிக்காம போயிடுச்சு அவங்களுக்கு. I was forthright. என்ன இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எது என்ன பண்ணுங்க, யோகா கொடுங்க. அப்போ டைம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஐடி பெஞ்ச்ல உங்களோட கேபின் ஒர்க் டேபிள்ல கொக்கோ கோலா பெப்சி மாட்டம் வச்சுக்கிட்டு அது மாடு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் ஐ ப்ரொடெஸ்டட் அகேன்ஸ்ட் தட். ஏற்கனவே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் அதில் ஒரு எம்டி கேலரிஸ் அதை குடிச்சு அண்ட் கேப் இல்லாம. ஸோ திஸ் இஸ் சம்திங் ஒரு மாதிரி இருக்கு. And finally, you are burnt out. By the time you are 35, 40, you are burnt out. So this is the reality happening. One side, externally, it is painted as a rosy picture. But உள்ள போனா ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்போ இந்த OMR காரிடர்ல சமீபத்தில் பார்த்துருக்கிறோம், பெண்கள்
பாதுகாப்பு இல்லாமல், செக்யூரிட்டி ஃபார் விமன் அது இல்லாமல் நிறைய பெண்கள் இப்போ பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு இன்சிடென்ட்டும் நடக்கக்கூடாது. பயாலஜிக்கல் கிளாக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நிறைய பேருக்கு தெரியாது. தி ஹெல்த் reasons, health issues of almost all the people depends on biological clock. Biological clock முக்கியமாக என்ன? தூக்கம் தான். தூக்கம் 8 hours sleep you need. அது தூக்கம் இல்லைன்னா completely you are very prone for heart issues, brain issues, kidney issues, mental health disorders, diabetes, hypertension, everything காசேட்டிவ் இதுதான் ஸ்லீப்லெஸ்னஸ். ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியம். பட் நீங்கள் என்னன்னா வெள்ளைக்காரனுக்கு அமெரிக்கா அப்போ எப்போ எழுந்துக்கிறாங்களோ அப்போ தான் நீங்கள் வேலைக்கு போவீங்க. பட் தட்ஸ் தி ப்ரொஃபஷன், பார்ட் ஆஃப் த ப்ரொஃபஷன் தேர் ஆர். பட் அது வந்து உங்கள் வாழ்க்கையாக மாறக்கூடாது. அதெல்லாம் யூ ஹாவ் டு ரீஸ்ட்ரக்சர் யுவர் செல்ஃப் as well, right? So that is something where I wanted to share with you some of your problem. I just touched upon the basic problems of yours according to me. But உங்ககிட்ட பேசுறப்ப தான் தெரியும் உங்களுக்கு என்ன வேற மேல என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன கவர்மெண்ட் என்ன செய்யணும். ஏன்னா இப்போ ஆந்திரா கவர்மெண்ட், தெலுங்கானா கவர்மெண்ட், கர்நாடகா கவர்மெண்ட் வேர் ஆர் மோர் ப்ரோஆக்டிவ் பர்டைன் டு ஐடி செக்டர். உங்களுக்கு டவுன் சைசிங் பண்றப்போ அந்த கவர்மெண்ட்ல சந்திரபாபு நாயுடுவோ அங்க கேசிஆரோட பையன் கேடிஆர் இருக்காப்ல தெலுங்கானாவில், கேடிஆர், இதுக்கு முன்னாடி சித்தராமையா இருந்தாரு, இப்போ குமாரசாமி கர்நாடகாவில். அவங்க இந்த ஐடி செக்டர் அவங்க கிட்ட பேசி இல்ல டவுன் சைஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இங்க அப்படிலாம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் யூ ஹாவ் டு ஆஸ் அ இண்டிவிஜுவல் இதெல்லாம் என்னால் சும்மா பார்க்க முடியல. ஏன்னா இதெல்லாம் ப்ரோஆக்டிவாக நம்ம செய்யணும். ஸோ வி நீட் அ குட் லீடர்ஷிப் ஃபார் தமிழ்நாடு. ஏன்னா எவ்ரி செக்டர் இஸ் இன்டர்டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஸோ அதனால ஏன்னா யூ ஆர் கன்சிடர்ட் டு பி த cream of the society and you are going to decide the future of the world. And Tamil Nadu IT minds are considered to be the best in the world without a doubt. ஏன்னா அமெரிக்கா போனாலும் யூரோப் போனாலும் நான் anywhere I see that Tamil Nadu human resources are considered the best in the world. அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு, you are very very intelligent, God fearing, intelligent. ரெண்டு, எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. அதனால உங்களை எம்ப்ளாய் பண்ணதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். மற்ற நார்த் இந்தியா எல்லாம் கேள்வி நிறைய கேட்பாங்க, இப்படி சண்டை போடுவாங்க எல்லாம். அப்படி அது உங்களுக்கு அப்படியே வருவீங்க, சரி ரைட்டு போதும்பா, ஐம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க. ஸோ தட்ஸ் தி பெஸ்ட் ஃபார் தெம், அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். கமிங் பேக் டு Tamil Nadu, there are about 5-6 sectors. These are the core sectors of Tamil Nadu. One is education, second is health sector, third is agricultural sector, fourth is industry, aligned with employment, and then comes administration. And இதுல இந்த 5 sector, if we ace these sectors, Tamil Nadu will be the best in the country. Simple as that, as well as complex as that. Simple in the sense, policies and priorities. Social sectors, health, education, agriculture, மூணுமே social sector. In the social sector, investment is the most important for any country. ஆனா தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா PRS சர்வேன்னு ஒன்று பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்ல. அந்த PRS சர்வேல பார்த்தா லாஸ்ட் 8 இயர்ஸா தமிழ்நாடு சோஷியல் செக்டர்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சரில் நேஷனல் ஆவரேஜை விட ரொம்ப ரொம்ப மினிமலாக போயிட்டு இருக்கோம். நம்ம மற்ற ஸ்டேட்ஸ்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. என்னுடைய நோக்கம் எப்படி தமிழ்நாடு எஜுகேஷன்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா, எஜுகேஷன் should be free in Tamil Nadu.
ஃப்ரீ இன் த சென்ஸ் தமிழ்நாட்டில் யார் படித்தாலும் என்ன படித்தாலும் அது ஸ்கூலா காலேஜா, ஸ்கூல் இன் சென்ஸ் அது கவர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட் ஸ்கூலா, காலேஜ் எந்த படிக்கணும் காலேஜில், அது engineering or MBBS, agri, law, anything, BSc, BA, BCom, anything தமிழ்நாட்டில் யார் படிக்கிறாங்களோ ஃப்ரீ. ஒரே ஒரு பைசா கூட நீங்க ஃபீஸ் கட்டக்கூடாது. நல்லா இருக்குமா இருக்காதா? நிச்சயமா நல்லா இருக்கும். முடியுமா? எப்படி? அது நான் சொல்ல எப்படி முடியும் சொல்றேன். ஃப்ரீ பீஸா எப்படி கொண்டு வரலாம்? ஏன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கல்வியில தான் இருக்கு. வேற எதுலயுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, கல்வியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான். so many examples in the world. அதனால தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கல்வியில், ஆனா அதுல நிறைய coming away from, deviating from the target. ஏன்னா இப்ப கல்வி பார்த்தீங்கன்னா ஒரு வணிகமா ஆயிடுச்சு, பிசினஸ். 3 பெரிய பிசினஸ் இருக்கு தமிழ்நாட்டில். ஒன்று எஜுகேஷன் பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு, 2 ரிலிஜன் பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு, 3 பாலிடிக்ஸ் பிசினஸ். இது 3 பிசினஸ் ஆயிடுச்சு. ஹெல்த் கேர் அது yes, that is also I could accept that as well. Health care in the sense investment நிறைய பண்றாங்க, எடுக்கணும்னு பார்க்குறாங்க. டாக்டர்ஸ் ஒரு காலத்தில் கடவுளா பார்த்தாங்க மருத்துவர்களை, இன்னைக்கும் ஓரளவு பார்க்குறாங்க. பட் அது பயமா பார்க்குறாங்களா? சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாங்கன்னு. So there needs to be இதில் என்ன எப்படின்னா கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் இல்லை. ஸோ எஜுகேஷனில் நான் சொல்றது என்னுடைய கனவு, கல்வி தமிழ்நாட்டில் கட்டணம் இல்லாத கல்வி, கட்டாய கல்வி, கம்பல்சரி எஜுகேஷன். படிக்காம யாரும் இருக்கக்கூடாது, கம்பல்சரி எவ்ரிபடி ஷுட் ஸ்டடி. கட்டாய கல்வி, சுமையில்லாத கல்வி. இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் சுமையெல்லாம் மூட்டை தூக்கிட்டு 10 கிலோ 12 கிலோ எல்லாம் புக்கெல்லாம் தேவையில்லை. இப்போ வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ்லாம் இருக்கு, நோட் பேட் எடுத்துட்டு போகலாம், பேக்ஸ் இருக்கு, கிளாஸ் ரூம்ஸ், இதெல்லாம் சுமையில்லாதது. சுகமான கல்வி. என்ன சுகமான கல்வின்னு கேட்பீங்க? ஐ குட் சே சம் எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நான். மண்டே மார்னிங் ஸ்கூலுக்கு போறது எத்தனை குழந்தைங்க அடம் பிடிக்கும்? என் பொண்ணு 10வது படிக்குது, அது இன்னைக்கும் அடம் பிடிச்சிட்டு இருக்கு. 3வது பொண்ணு திங்கக்கிழமை காலையில என்ன பார்க்கும், அப்பா வயிறு லேசா வலிக்குதுப்பா சொல்லுவோம். அப்புறம் அவங்க அம்மா பார்த்து முறைப்பாங்க, அமைதியா ஸ்கூலுக்கு கிளம்பிடும். எப்படி இருக்கணும்? திங்கக்கிழமை காலையில பிள்ளைங்கள்லாம் அம்மா அம்மா ஸ்கூலுக்கு போனோமா, எனக்கு ஸ்கூல்ல ஜாலியா இருக்குமா, ஆசையா இருக்குமா, சீக்கிரமா கிளப்புமா, ஸ்கூலுக்கு போனோமான்னு அப்படி இருக்கணும். அதுதான் சுகமான கல்வி. அந்த கல்வி நிச்சயமா கொண்டு வரலாம். இதெல்லாம் ஆட்டிடியூட் அண்ட் சேஞ்சஸ் இதெல்லாம் தேவைப்படும். இப்படிதான் கல்வி. அது மட்டும் இல்ல, திறன்சார் கல்வி இருக்கணும், தொழில்சார் கல்வி, அறிவுசார் கல்வி, ஸ்கில் பேஸ்ட், நாலேஜ் பேஸ்ட், ஒகேஷனல் பேஸ்ட். ஆனா இப்ப இருக்கா அப்படி நாலேஜ் பேஸ்ட் எஜுகேஷன் நம்ம சிஸ்டம்ல இருக்கா? இல்லையே, நம்ம மக்கடிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இப்ப இன்னும் பிரச்சனை என்னன்னா நீட் பிரச்சனைனால என்னன்னா, இப்போ எஜுகேஷன் has become கோச்சிங் சென்டர் பேஸ்ட் எஜுகேஷனை மாற்றி பண்ணிட்டோம். நம்ம பண்ணால் படிக்க தேவை, கோச்சிங் சென்டர்ஸ் இருந்தா நேரம் அங்க போய் காசு 5 லட்சம் கட்டினா கோச் பண்ணி கொடுத்துரும். அதான் that is for NEET. So there's no knowledge based, no skill based, no education based, occasional based, எதுவுமே இல்லை. We are completely the entire education system has been ruined today by a concept called NEET. Some people may differ, but that's my opinion. நான் பார்த்துட்டு இருக்கேன், கிரவுண்ட்ல பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இனி பிள்ளைங்களுக்கு நாலேஜ் வரப்போறது கிடையாது, ஸ்கில் வரப்போறது கிடையாது, எதுவுமே வரப்போறது கிடையாது. ஜஸ்ட் அவங்க டார்கெட் நீட் படிக்கணும், அப்படிதான் இருக்கு. That is something which is we have to change the system.
and quality தரமான கல்வியை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். எஜுகேஷன், ஹெல்த் கேர், சம்திங் வேர் இதுவும் எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஹெல்த் கேர். சளி பிடிச்சிச்சா ஃப்ரீ, தலைவலியா ஃப்ரீ, ஹார்ட் ப்ராப்ளமா ஃப்ரீ, கேன்சரா ஃப்ரீ, கிட்னி இஷ்யூஸா ஃப்ரீ, எவ்ரிதிங் ஷுட் பி ஃப்ரீ. இன் குவாலிட்டி ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் முடியுமா? நிச்சயமா முடியும். இது செய்தே ஆக வேண்டும். இதுதான் வெல்ஃபேர் ஸ்டேட்னு அர்த்தம். இட்ஸ் a duty of the welfare state to do all this. ஹெல்த் எஜுகேஷன் பண்ணணும்னு இருக்கு. சரி, அடுத்தது அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் இன்னைக்கு அதாவது நெகட்டிவ், தமிழ்நாட்டில் நெகட்டிவ் growth of agriculture. Definitely இப்போ கேள்வி நேரத்தில் you're going to ask me some questions about agriculture. I will explain to you எப்படி என்னன்னு சொல்லிட்டு. But I'm just moving towards என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. And main thing agricultureல வந்து irrigation, நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட், இதுல we are lacking in a big way தமிழ்நாட்டில். ஏன்னா அதர் ஸ்டேட்ஸ்லாம் ரொம்ப எங்கேயோ போயிட்டாங்க. நம்ம வந்து அதை பத்தி இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் இன் இரிகேஷன், வாட்டர் மேனேஜ்மெண்ட், நில் கான்செப்ட், அந்த கான்செப்டே இல்லை. அது இண்டஸ்ட்ரி growth இருக்கா தமிழ்நாட்டில்? பிக் கொஸ்டின் மார்க். இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு, ஸ்ரீ சிட்டிக்கு போயிருக்கு, தெலுங்கானா போயிட்டு இருக்கு, மகாராஷ்டிரா போயிருக்கு, குஜராத் போயிட்டு இருக்கு, கர்நாடகா போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்க கன்டியூசிவ் கிளைமேட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். சோ மெனி சர்வேஸ்லாம் இருக்கு. இங்க என்ன? ஒண்ணுமே கிடையாது. ஏன் இங்க வரமாட்டாங்கன்னா கரப்ஷன், லஞ்சம், காசு. ஒரு 3-4 years back நினைக்கிறேன், Toyota, we all know this, it's a national company. They wanted to start an industry in Tamil Nadu. அவங்க கிட்ட போய் 10% கமிஷன் கொடுங்க கேட்டிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, அந்த கம்பெனிக்காரங்க, we don't have a policy. இந்த மாதிரி எங்களுக்கு பாலிசி. ஏன்னா ஜப்பான்காரங்களாம் நினைச்சு பாருங்க, அவங்களாம் ரொம்ப அப்ரைட் பீப்புள், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எனக்கு பாலிசி இல்லைங்க. அவங்க he was stunned. இல்ல அப்ப 10% ஷேர் கொடுங்க. யார் கேட்கிறேன்? மந்திரி கேட்கிறேன். அதெல்லாம் ரெக்கேறது இல்லை. அதனால யாருமே they are not willing to invest இங்க எல்லாமே. ஆந்திராவிலையும் தெலுங்கானால பார்த்தா உடனே சிங்கிள் விண்டோ 7 daysல ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க, உங்களுக்கு எல்லாமே லேண்ட்ல இருந்து, வாட்டர்ல இருந்து, எலக்ட்ரிசிட்டில, ரோட்ல இருந்து, டாக்ஸ் எல்லா எவ்ரிதிங் will set up to you. எல்லாமே போயிட்டு இருக்காங்க. That is how the investment we need. Like அது of course administration, நிர்வாகம், நல்ல நேர்மையான, ஊழல் இல்லாத, மக்களை சார்ந்த நிர்வாகம் இருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும். இது இருந்தால்தான் தமிழ்நாடு முன்னேறும், அடுத்த கட்டத்துக்கு போகும். மக்களை பற்றி நினைக்கின்ற ஒரு நிர்வாகம், திறமையான நபர்கள் தமிழ்நாட்டில். we have fantastic officers, IAS, IPS, we have officers, we have very good officers. ஆனா இப்ப எல்லாமே என்ன பண்றாங்க? குட் ஆஃபீஸர்ஸ், அப்ரைட் ஆஃபீஸர்ஸ், வெரி டேலண்டட் ஆஃபீஸர்ஸ்லாம் எங்க இருக்காங்கன்னா பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நேர்மையானவங்க. இப்ப இருக்கிற அரசாங்கத்தை அவங்களால வேலை செய்ய முடியும். வேலை செஞ்சு ஒரு வாரத்துல பார்த்தா ரொம்ப நேர்மையா இருக்கவங்கனால they have been transferred. போங்க, இப்ப இருக்கிற ஆஃபீஸர்ஸ்ல ஊழல்வாதிகள். இப்போதைக்கு தமிழ்நாடு பார்த்தா 90% of the officers currently working in high positions are corrupted. 90%. ஏன்னா இது நானும் எனக்கு தெரியும். அமைச்சரா நான் 5 ஆண்டு காலம் இருந்தேன். எனக்கு கீழே தேவர் நியர்லி அபவுட் ஒரு 40-50 IAS ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. எனக்கு தெரியும் எப்படி அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி செய்யணும் இல்லைன்னு தெரியும் எனக்கு. இதெல்லாம் உங்களிடம் தெரியப்படுத்த வேண்டும். ஏன்னா இப்ப என்ன உங்க கேள்வி மூலமா நான் I can explain things to you and also by your questions also எனக்கும் நீங்க சொல்லலாம். But before this I just want to ஒரு முக்கியமான இஷ்யூ, இன்னைக்கு இருக்கிற இஷ்யூ, முக்கியமான இஷ்யூல I just want to talk a few words about it, about climate change, global warming, climate change. எத்தனை பேருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் நீங்க கிளைமேட் சேஞ்ச் என்னென்ன ரீசன்ஸ், குளோபல் வார்மிங் என்னென்ன ப்ராப்ளம்ஸ், இந்த ஃபியூச்சர்ல என்னென்ன இஷ்யூஸ் வரும்னு நிச்சயமா நீங்க இதை தெரிஞ்சே ஆக வேண்டும். கம்பல்சரி 100% of you should know what is climate change, what is the effect today, what it will be tomorrow.
And climate change is a natural process. The world has been formed about 4.5 billion years ago. Sun இன்னும் எவ்வளவு நாள்னா இன்னொரு 5.5 billion years தான் இருக்கும். இன்னும்னா அது நம்ம யாரும் இருக்கு போறல டைம்ல. But அதுக்கப்புறம் this going to be. But before that, the concept of climate change is a natural process. It's been happening once in 1 million years, once in 10 million years, once in 1 billion years, like இது மாதிரிலாம். Example, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு 100 years back there was a volcano. I think in Indonesia, Italy region, big volcano. And the volcano-நால Earth's temperature became 3 degrees cooler. ஒரே ஒரு volcano-நால. இன்னைக்கு the problem with Earth is global warming. Climate change வந்து volcano-நால வரலாம், sun's rays-நால வரலாம், anything natural, anything. But global warming is a man-made concept. 150 years before industries இல்ல. இந்த 150 years தான் industrial revolution நம்ம சொல்றோம். But that has led to global warming. 150 years back, Earth's average temperature was 14 degrees centigrade. இன்னைக்கு 15 degrees centigrade வந்திருக்கு. 1 degree ஏறி இருக்கு. So என்னன்னா பூமிக்கு ஜுரம் வந்துருச்சு, ஃபீவர் வந்துருச்சு. இப்போ நமக்கு ஃபீவர் வந்தா எவ்வளவு பிரச்சனை இருக்கும். வீட்டில் உட்காருவோம், மாத்திரை சாப்பிடுவோம், சுடுதண்ணீர் எல்லாம் குடிப்போம், தலைவலிக்கும், படுத்துன்னு இருப்போம், தூங்குவோம், எல்லாம் தகராறு பண்ணோம். அதே பூமிக்கும் இன்னைக்கு ஜுரம் வந்துருச்சு. ஏன்னா 1 டிகிரி அதிகமா வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு. ஜுரம் வந்தனாலதான் இப்போ கஜா சைக்ளோன் பார்த்தோம், தானே சைக்ளோன் பார்த்தோம், ஒக்கி சைக்ளோன் பார்த்தோம், வார்தா சைக்ளோன் பார்த்தோம். பிலிப்பீன்ஸ்ல இப்ப சமீபத்தில் சூப்பர் டைஃபூன், டெவாஸ்டேஷன், சூப்பர் டைஃபூன் லாஸ்ட் மந்த். நார்த் கரோலினாவில் we have seen அங்க ஹரிகேன் ஃப்ளாரன்ஸ் ஒன்று பார்த்தோம். அது ஃபுல்லா அடிச்சு நாசம் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இன் ரெக்கார்டட் ஹிஸ்டரி யூரோப்ல ஒரு சைக்ளோன், சைக்ளோனா ஹரிகேனா அந்த எல்லாம் ஒண்ணுதான். நம்ம ஊர்ல சைக்ளோன், அந்த ஊர்ல டைஃபூன், இந்த பக்கம் ஹரிகேன், எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். போர்ச்சுகல் அண்ட் ஸ்பெயின், போர்ச்சுகல் ஸ்பெயின்ல அவங்க அந்த மக்கள் நினைச்சோடு பார்த்துருக்க மாட்டாங்க, சைக்ளோன் அடிச்சது. எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. மழை கொட்டுன்னு கொட்டிச்சு. ஸோ இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா குளோபல் வார்மிங். ஸோ இன் ஃபியூச்சர் இதெல்லாம் இன்னும் அதிகமா வரப்போகுது. Every 6 months, every 3 months we have to be prepared for it. We have to adapt, mitigation, adaptation. We'll be prepared. இருக்கணும். I mean that is something where you need to contribute, because global warming, greenhouse gases na carbon dioxide, nitrous oxide, methane, அப்புறம் CFC, இதெல்லாம் போன greenhouse gas. இதனால தான் வெப்பம் இன்க்ரீஸ் ஆகுது. So all that issues, I don't want to delve into the intricacies. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் இது. நான் பேசுனா நான் 1 மணி நேரம் பேசுவேன் சம்பந்தமா. அதனால இது வந்து ஃபாரம் கிடையாது. I want you to go home, look at what is global warming, what will be the effect, and take a liking to the subject, in the sense you are all going to be affected in the future. இப்போ 2015ல இங்க ஒரு floods வந்தது இல்ல, OMR floods. ஏன் இதுதான் global warming. என்ன சொல்றாங்கன்னா இப்போ 2015ல பாரிஸ் climate convention ஒன்று நடந்தது. UN framework convention on climate control சொல்றது, UNFCCCல அவங்க என்ன வேர்ல்ட் லீடர்ஸ்லாம் சேர்ந்து பாரிஸ் டெக்ளரேஷன் ஒன்று கையெழுத்து போட்டோம். இந்தியா இஸ் ஆல்சோ சிக்னிட்டரி டு தட். அதில் என்னன்னா எப்படியா உலகத்தை காப்பாற்றணும். இப்போ 15 டிகிரிஸ், 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15.5 டிகிரிக்குள்ள இதை தடுத்து நிறுத்தணும்னா வேர்ல்ட் லீடர்ஸ் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. 16 டிகிரிஸ் போயிடுச்சுன்னா உலகம் இருக்காதுன்னு சொல்றாங்க. As it is 16 டிகிரிஸ் எப்போ போகும்னா 2050க்குள்ள போகும். 15.5 டிகிரி 2030க்குள்ள நம்ம கட்டுப்படுத்தணும்னு இன்னும் 12 இயர்ஸ் தான் இருக்கு அதுக்கு. ஸோ இதெல்லாம் we have to contribute to. மரம் நடுறது, செடி வளர்க்கறது, கார்பன், ஃபாசில் ஃபியூல் டிஸ்கஸ் பண்றது. ஃபாசில் ஃபியூல் இஸ் த ரீசன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தம். இதெல்லாம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அந்த பிகாஸ் ஆஃப் கார்பன், ஏன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நேச்சுரலா வேர்ல்ட்ல இருந்து போகணும்னா
it takes 30 years to 120 years. And carbon is the reason where the sea, climate na kadalla northern climate. Climate is directly related to the sea, and sea's temperature is increasing. Namak oxygen varadhu enna phytoplankton. 70% of oxygen is caused by phytoplanktons in the sea. நம்ம நினைச்சுக்கிறோம் செடி கொடி இல்லை மரத்தில் அதெல்லாம் கொஞ்சம் தான், but most of it is by phytoplanktons, and the phytoplanktons are affected because of carbon is dissolving into the sea. So it's a vicious cycle. இதெல்லாம் ப்ராசஸ்லாம் இருக்கு. அதனால இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். அதனால இப்போ நான் என்னை விட்டு நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அதனால நானே நிறுத்திக்கிறேன் இப்போ.